அண்ணா அப்படியே உட்கார்றாங்கன்னா யாரும் கலைய வேண்டாம். இன்னொரு ஒரு சில நிமிடங்கள்ல இதை நிகழ்ச்சி வந்து நம்ம தாய்மொழியில தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் மூலமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு உள்ள வசதி பண்ணி கொடுக்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஸ்மால் ஸ்கேல்ஸ்க்கு வந்து 5 to 10 கோடி வரைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த மைக்ரோக்கு ஸ்மால் ஸ்கேல்ஸ்க்கு 10 கோடியில இருந்து 50 கோடி, மேக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு 250 கோடியில இருந்து 500 கோடி வரைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் பண்றதுனால மிகப்பெரிய வசதி பண்ணி கொடுத்தது பாஜக கவர்மெண்ட். திருப்பூர் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே ஹப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பேசிக்லி ஸ்மார்ட் சிட்டி சொல்லும் போது டாலர் சிட்டி நான் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்றதுக்காக எல்லாமே வந்து இந்த ஏரியால இங்க வாழ்ற மக்கள் எத்தனை பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனாலும் எத்தனை பேருக்கு பிரைவேட் செக்டர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் பிரைவேட் செக்டர்ஸ் வரட்டும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். எல்லாமே நம்ம வந்து ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது ரெடி பண்றதுக்கு, அது வேலை செய்யறதுக்கு நமக்கு மனிதர்கள் வேணும். சோ அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்தாலும் நம்ம மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதுக்காக எவ்வளவு வசதிகள் பண்ணி கொடுக்க முடியுமோ, ஏன்னா எல்லாமே ரோபோட்டிக்கா பண்ண முடியாது. எவ்வளவு அந்த ரோபோ தயாரிக்கிறதுக்கு மனிதர்கள் வேணும். நீங்க வந்து ராக்கெட்ல மேல போனாலும் அந்த ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு, அது ஓட்டுறதுக்கு மனிதர்கள் வேணும் உங்களுக்கு. சோ எல்லா வசதி எப்படி தர முடியும்? நீங்க என்ன சொல்றேன், நீங்க வந்து டெக்னாலஜியை பாருங்க. இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்தியாவுக்கு வந்து எல்லாரும் உலகத்துல அத்தனை பேர் திரும்பி வியந்து பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா இருக்கு. அதுவும் தமிழகம் நான் சொல்லும் போது அவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு தமிழகம் நம்ம உலகத்திலேயே மிக சிறந்த பழமையான மொழி எது கேட்டாக்க தமிழ் சொல்றோம். பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையும் எங்க இருந்தாலும் தமிழ் திருக்குறள் சொல்லாம அவர் இருக்கிறது இல்ல. அவ்வளவு பெருமையா பேசுறாரு. டெல்லியில வந்து செங்கோல் எடுத்து வச்சது பிரதமர் மோடி. அதுக்கும் ஒரு எல்லாமே வந்து தவறுகள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியல. தமிழகம் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் பூசுது. வெறும் பேர்ல தான் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் போது அதுல ஒரு வரி தூக்கிட்டு வச்சிருக்கீங்க. அது தமிழ் தாய் வாழ்த்து ஃபுல்லா படிக்கிறது நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போது தமிழகம் எங்கிருந்து வருது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரக் மாஃபியா அவ்வளவு இருக்கு. நம்ம குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது ஐயோ, எங்கேயாவது ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஐயோ, எங்கேயாவது வந்து இந்த போதை மருந்துக்கு வந்து அவங்க அடிமை ஆயிடக்கூடாதுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கடவுள் பார்த்துட்டு வேண்டிட்டு இருக்கோம். யார் அந்த கும்பல்? யாரு? உங்க கூட இருக்கிறவங்களா? திமுக சார்ந்தவர் தானே. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நியூஸ் பாருங்க, அப்படியே குவாய்ட் மற்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் வாய்ஸ் செக்யூரிட்டி கொடுத்தோம், அவங்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ சொன்னாரா, இபிஎஸ் வந்து ஏதோ பேசியிருக்காருன்னு அவரை டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு. அதாவது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிஜேபியோட டப்பிங் வாய்ஸ் தான் இபிஎஸ். டப்பிங் பத்தி முதலமைச்சருக்கு நிறைய தெரியும். ஏன்னா அவரும் நடிச்சிருக்காரு, டப்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த டப்பிங் இன்னும் மைண்ட் இருந்து போகல. அந்த பேசிஸ்ல தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தமிழகத்துக்கு எது நல்லது பண்ண முடியும்? நம்மளுடைய தமிழகம் நம்ம பார்த்துட்டு வியந்து மரியாதையோட வாழ்றதுக்கு மக்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்த முடியும், அதுதான் நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். பொது இடத்துல எங்கே போனாலும் நீங்க தமிழகத்துல வந்ததுன்னா நம்மளை பார்த்துட்டு பாராட்டணும். ஐயோ போனோடனே அங்கேதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழகத்துல சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு தமிழகம் நம்பர் 1 இந்தியாவிலே இருக்கணும்னு அப்படி நினைச்சிட்டு எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கொண்டு வரும்போது நீங்க மட்டுமே எதுவுமே தரல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தான் திருப்பி பார்த்துட்டு யோ கரெக்டா பேசுறியா, அறிவுமா பேசுறியான்னு மக்கள் கேட்குவாங்க. முதலமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு அந்த பட்ஜெட் என்ன இருக்கு அது தெளிவாக படிங்க. துண்டிச்சுட்டு படிக்காதீங்க. கூட யார் வச்சுட்டீங்க அவங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும்ல,
தயவு செஞ்சு தமிழ்ல வாங்கிக்கிங்க. இங்கிலீஷ் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு தமிழ்ல வாங்கிக்கிங்க. தமிழ்ல உட்காந்துட்டு ஃபுல்லாவே ஒரு நாள் எடுங்க, ஃபுல்லா உட்காந்து படிங்க. அப்போ அதுல இருந்து எது நல்லது உங்களுக்கு என்ன புரியுது முதல்ல அது சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரஸ் முன்னாடி எதுவுமே இல்லை நீங்க குழம்புங்க. அதை பத்தி எங்களுக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து நீங்க யார் எப்படிப்பட்டவங்க நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும்தான், வயது இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு, இருந்தாலும் இந்த மேடையில இருந்து பண்ணிதான் ஆகணும். நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து நம்ம நாட்டுக்காக இவ்வளவு பண்ணும் போது, நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் இவ்வளோ வந்து படிக்காம வெறும் சொன்ன பேச்சு கேட்டுட்டு ஒரு என்ன சொல்றது அந்த ட்ராக் லிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, வெறும் பக்கத்துல பொம்மை வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காருன்னா ஐ திங்க் அது வந்து அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட் நிச்சயமாக தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவுல இதுவரைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நமக்கு வந்து ஒரு சில்லர் ஒரு 1 லட்சம் கொஞ்சம் பின் இருந்தாலும் அது எப்படி சரிப்படுத்தணும் நிச்சயமாக பிரதமர் அவர்களுக்கு தெரியும், பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அவங்களுக்கு தெரியும். இது வந்து வெறும் இங்கிருந்து உங்க கூட்டணியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இங்கிருந்து எல்லாரும் மினிஸ்ட்ரி போஸ்ட் சும்மா பேருக்காக அங்க வாங்கி அங்க உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய வீடு எடுத்துட்டு காசை வாங்கிட்டு செலவு பண்ணாம மக்களுக்கு கொடுக்காம அப்படிப்பட்ட ஆட்சி, அப்படிப்பட்ட கட்சி, அப்படிப்பட்ட தலைவர் மோடி கிடையாது, பிஜேபி கிடையாது. சொன்னது மட்டும் செய்வோம், சொன்னது மட்டும் தான் செஞ்சு கொடுப்போம். அதுதான் பிஜேபி, அதுதான் பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு நாடு முழுவதும் இல்ல, வெளிநாடு ஃபுல்லா சுத்திட்டு நமக்கு பெருமை சேர்த்து வந்துட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நமக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியாக தூங்குற மாதிரி, ஏன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு சராசரி ஏழை மக்கள் கூட இது படிச்சுட்டு அப்பா நான் ரிலீவ்டா இருக்கேன், எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு இது படிக்கும் போது. தூங்கும் போது வாழ்க்கையில என்னங்க வேணும், மீதி எல்லாம் வரும், தூங்கும் போது நிம்மதியான தூக்கம் வரணும். நமக்கு படத்தோட நிம்மதியான தூக்கம் வரணும். அந்த நிம்மதியான தூக்கம் ஒரு சராசரி ஏழை மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் தரக்கூடிய பட்ஜெட் பிரதமர் மோடி அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக மிக நன்றி. அதுவும் தமிழகத்தின் சார்பாக எங்களுக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்திருக்கீங்க, தமிழகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முதலிடம் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு உங்களுக்கு அனைவருக்கும் முன்னாடி எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மற்ற பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து